பால் கறக்க முடியும். எப்படி வரும்? போனார போய் சொன்னாலும் பொருந்தத மாதிரி சொல்லணும். எப்படி? ஒரு ஆடு மலடா இருக்கும், 2 ஆடு மலடா இருக்கும். சரி. 21 ஆடு மலடுன்னு நம்புற மாதிரியா இருக்கு. நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் அதான் உண்மை. 21 ஆடு மலடு தான். சரி. உனக்கு சந்தேகம்னா நீ ஒரு ஆட்டு காட்டு நாங்க பாலை கறந்து தரோம்னா அந்த வடலி ஓரத்துல ஈசான மூலையில கருப்புல வெள்ளை புள்ளி போட்டு ஆடு நல்ல கொழுத்து ஆடு, கருத்து ஆடு, வெள்ளை ஆடு எப்படி இருக்குமா? எப்படி இருக்கு? நல்ல பொசு பொசு. அந்த ஆட்டுல பால் கறந்துறன்னு சொன்னாங்க. இது கொழுத்த ஆடு. அதனால ஆயன் பிள்ளையாண்டவன் வார்த்தை கேட்டு சன்னியாசி போனா அந்த மதிய உச்சி வேலையிலே அந்த வடலியிலே அந்த மரட்டாட்டை பிடித்து கட்டி, சரி, வடலியிலே ஒரு ஓலையை வெட்டி அந்த ஓலையை ஒரு பட்டை பிடித்து மரட்டாட்டில் போய் பால் கறக்க உட்கார்ந்துக்கிறான். யோசிக்கிறான், கிழவனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா நம்மளுக்குமா கெட்டு போச்சு? மரட்டாடுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய வார்த்தை கேட்டு நம்ம பால் கறக்க வந்து நிற்கவே. ஆமா, ஈஸ்வரன் மகன் அறியாமல் சன்னியாசி போனார். அப்படியே காம்புல கை வச்சுட்டு யாருக்கு பார்க்காரு. பால் வருமா வராத? மலட்டாட்டில் எப்படி பால் வரும்? இது எனக்கு வந்த சோதனையான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பேச்சு மகன் மாயன் சுடலை ஆண்டவன் சித்தனாய் நின்றவன் அப்படியே கடைக்கன் பார்வை ஏறிட்டு பார்த்தான் இல்லையா? என் மகனுடைய அருளாரே மலட்டாட்டில் பட்டை கிடந்து கண்டாரி சன்னியாசி போனாரோ மத்தியான நேரம் மதிய உச்சி நேரம் ஒத்தையா நிக்காரு. ஆமா, போனாரும் மாயாண்டி தான் நிக்காங்க. சரி, மலட்டாரில் பால் கறக்கு. பாலை மருந்தை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போறான். பண்டாரமா தெரியல, பகவானா தெரிகிறான். சித்தனாய் தெரியவில்லை, சிவனாய் தெரிகிறான். ஆயன் சுடலை ஆண்டவன் பாலை மருந்தை வாங்கி வருகிறான். கடகடன்னு சிரித்தான். அவர் முன்னாலே மாயமா மறைகிறான். போனாருக்கு என்ன செய்யணும் ஒன்றும் ஓடல. ஆடுகளை பற்றி கொண்டு நடையில வீட்டில் அடைத்து விட்டு குப்புற படுத்த ஆடுதான். நேரம் 12 மணி. இந்த மாயன் சுடலை ஆண்டவனுக்கு இந்த உருவம் கொடுக்கிறோம் அல்லவா? இது யாரு கண்ட உருவம்? சன்னியாசி போனார் கணவன் கண்ட உருவம். எப்படி இருக்கிற மாயாண்டி? வரிஞ்சு கட்டி கருத்த
ஆண்டியாய் வந்தவன் அல்லவா இவன். அதே தன்மை அதே குரல். சரி, ஒருவன் வேற வேறையா இருக்குல்லவா, குரல் ஒரே மாதிரி கேட்கிறது. ஆமா, அப்படியானால் அவன் தான் இவன் என்று வேற சொல்லுகிறான். சரி, ஆண்டியாய் வந்தவன் நான் தான், ஆண்டவனாய் வந்தவன் கைலையில் பிறந்தவன். ஆமா, களையம் போட்டு கொடகுடன் சொல்லுகிறானே. அது சித்திரை 1ஆம் தேதி அன்றுதான் ஈஸ்வர் மகன் காட்சி கொடுத்த திருநாள். ஆமா, அவர் எங்க உட்கார்ந்தார் அங்க ஒரு அற்புதம் பண்ணி தான் வந்து உட்காருவார். கண்டிப்பா அதை உணர்ந்தாலே போதும், வேற எங்கேயும் போகணும்னு மனம் தோறாது. ஆமா ஐயா, அடிச்சாலும் பிடிச்சாலும் பிள்ளை அப்பங்கிட்ட சேராம போயிருமா, அதே மாதிரி எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அவனை மறக்காம நல்லா போதும். கண்டிப்பா ஒரு கால் உன்னை உச்சாணியில் ஏற்றி வச்சு அழகு பார்ப்பான். ஆமா, அவனுக்கு இணை உலகில் எவனும் இல்லை. அந்த சன்னியாசி போட்டு
ஆயாண்டி சிவன்